நம்ம ஏன் PS2 விட்டு வெளியே வந்தோம், எதனால, எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம். என்னோட ஏஜ்ல வந்துச்சுன்னா கூட அக்கா ரோலோ அண்ணி ரோலோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி மதர் ரோல் ப்ளே பண்ணிட்டீங்க. ஹீரோயின் கெத்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம், முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லிட்டு தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. 18 லட்சம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு 20 lakhs கொடுத்திருக்கேன். இதுல வந்து பல லட்சங்கள் வந்து இடம் மாறி இருக்கு. கேஷ் நான் கொடுக்க அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எனக்கு அக்கௌண்ட்ல. எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க. நான் என் நகை எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சேன் 25 lakhsக்கு. அப்போ இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அவன் என்ன ப்ரொபோசல் கூட பண்ணிருந்தான். எனக்கு நடந்தது ஒரே கல்யாணம் தான். அதுல வந்த 2 குழந்தைங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு தான். ஆனா இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. நீ பொட்டு வைக்கிறது தாலி வைக்கிறது எனக்கு பிடிக்கல. கண்ண மூடிதான் அவன் என்னை வந்து தாலி கட்டினான். என் நாலேஜ் இல்லாம தான் அவன் பண்ணான். அவன் பண்ண டார்ச்சருக்கு நான் சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு போயிட்டேன். விஜய் சித்ரா அப்படித்தானே பேசுனீங்க எல்லாருமே. ஏன் செத்தான்றது யாருக்காவது காரணம் தெரியுமா? ஒருவேளை விஜய் சித்ரா அன்னைக்கு சாவாம பொழிச்சிருந்தா வச்சுங்களேன், ஏன் நிலைமை விஜய் சித்ராக்கு வந்துடும். சீரியல் ஆக்ட்ரஸ் ரெஹானா பேகம் நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னைக்காவது வந்து நீங்க ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? லைக் வந்து நம்ம ஏன் PS2 விட்டு வெளியே வந்தோம், எதனால, எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம். அதுல இருந்து நான் வெளியே வரணும்ல. ஆக்சுவலா பார்க்க போனா தென்றல் வந்து என்னை தொடும்ல டானா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்ததுதான் எனக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்துச்சு. ஓகே. எனக்கு அதுல அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். அதுல பயங்கர வில்லி, இதுல பயங்கர காமெடி. ஸோ அந்த மாதிரி காமெடி எனக்கு செட் ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆனா அது நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் டேவே கேட்டேன் டைரக்டர் கிட்ட, என்ன கேரக்டர் ஆக்சுவலானா உங்களுக்கு காமெடி இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு காமெடி வராதேன்னு. யார் சொன்னா வராதுன்ட்டு? பண்ணுங்க, வரோம், ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இருக்க டேலண்ட் பண்ணுங்க அப்படின்னு, பார்த்துக்கலாம்னு சரின்னு சொல்லி பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் சீனே இட்லி சீன் வரும்போதே நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க. அங்க இருக்கிறவங்களே என்கரேஜ் பண்ணாங்க, வருது அதே கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பீக்ல போச்சு அந்த மாதிரி ரோல். ஆனா சில பல காரணத்தால இந்த ரீசன்ட் டைம்ல இஷ்யூஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டேன். பாண்டியன் ஸ்டோர் மாசம் எனக்கு 2 நாள் வரும். ஓகே. டேட் இல்லை 3 நாள் வரும். பட் வந்துச்சுன்னா என்னுடைய கேரக்டர் நல்லா இருக்கும், அந்த பிளே இருக்கும். ஓகே. அது சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஃபேமிலியில எனக்கு தான் பிளே இருக்கும், நல்ல இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரீச் ஆச்சு. அந்த பீரியட்ல இந்த பிரச்சனை ஒரு பக்கம், ஹெல்த் ஒரு பக்கம். ஸோ ரெண்டும் எனக்கு கொலாப்ஸ் ஆகும்போது கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், காலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், டாக்டர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதுலேருந்து வெளியே வந்தேன். பாண்டியன் ஸ்டோர்லேருந்து வெளியே வந்தேன். இதுதான் ரீசன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சரி பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு ரீப்ளேஸ் ரோல்னு சொல்லிட்டு பொண்ணில் கூப்பிட்டாங்க. ஓகேடா, நான் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கண்டினியூஸாக பண்ணேன். இப்போ கிளைமேக்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட்டிங். ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை, எதனால இந்த ஒரு இது? ஏன்னா அவர் வந்து லைக் என்னை வந்து கல்யாணம் செகண்ட் மேரேஜ் ப்ரொப்போஸ் அவங்க பண்ணாங்க, நாங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அண்ட் 18 லட்சம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு 20 lakhs கொடுத்திருக்கேன். இதுல வந்து பல லட்சங்கள் வந்து இடம் மாறி இருக்கு. பிளஸ் வந்து கல்யாணம் அப்படின்றது ஒரு தரப்புல இருந்து வருது. இந்த மாதிரி புரியாத நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்தது? இது 2023 நடந்ததுங்க. செப்டம்பர் மாசத்துல என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் இருக்கும்போது தான் அந்த ஆள் என்னை பார்த்தது. என் ஃப்ரெண்டும் அவனும் தான் லிவிங்ல இருந்தாங்க. அவளும் சிங்கிள் பேரண்ட். அவளுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. இன்னொருத்தர் ஒரு லைஃப்ல வேணும் அப்படின்றது அவளுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபேஸ்புக் மூலமா. இவன் இது மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமா தான் பிடிக்கிறோம். ஓகே. அதுவும் சிங்கிள் பேரண்டா. அவன் மேல நம்பிக்கை எதுக்கு திறமை இவளுக்கு வந்துச்சு? ஸ்விக்கி போட்டு கொடுக்கறது, டின்னர் ஆர்டர் பண்ணி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு மளிகை பொருள் வந்து ஆன்லைன்ல போட்டு கொடுக்கறது, செலவுக்கு ஏதாவது கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவளுக்கு இம்ப்ரெஸ். இதனால அவன் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிருக்கா. அவங்க வீட்டுக்கு 3 தடவை போயிருக்கா. இது இல்லாம கிளப் நைட் டைம் வந்து கிளப்புக்கு போயிருக்கா. இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்றா. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நெக்ஸ்ட் வீக்கே குழந்தைங்களை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துரு,
நான் உன்னை பாத்துக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி சொல்லும் போது எனக்கு ஆஃப் மைண்டா இருக்கு. ஷார்ட் பீரியட்ல என்னை இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொபோஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் வீக் என் குழந்தைய கூட்டுவானா நான் எப்படி? எனக்கு உன் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, நீ சொல்லு. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை டைம்ல தான் அவன் இருந்தான். ஸோ அவனும் வந்து சொல்றான், இல்லை என் மேல நம்பிக்கை வைக்கலாம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் இப்படியே தான் இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு வேணும், ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓகே. ஸோ அங்கேயே ஒரு பொண்ணு ஒரு அது பேசின இடமே ரெஸ்டோ பார் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ரெஸ்டோ பாருக்கு போறேன். நான் நைட் லைஃப்ல போற பொண்ணும் கிடையாது. எனக்கு வாய்ப்பு நிறைய இருந்தாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல கெட் டுகெதர் பார்ட்டி இருந்தாலும் ரெஸ்டோ பாருக்குன்னு சொல்லி நான் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு கூட நான் ரெஸ்டோ பாருக்கு அவங்க கூட போறேன். என் கேர்ள்ன்றனால நான் மிங்கல் ஆகி போனது. அன்னைக்கு வந்து 7:30 இதுக்குள்ள முட்டிக்கிச்சு அங்கேயே. ஓகே. அங்கேயே பிரேக்கப், ஓரளவுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி. அதோட வந்துட்டாங்க. இந்த பஞ்சாயத்து என்கிட்ட போயிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல என்ன வந்து உண்மையிலே புரியல, லைக் ஆடியன்ஸோட மைண்ட் செட்ல தான் அது வந்து கேட்கிறேன். ஒருத்தர் வந்து தேவைக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாருன்னு தெரியுது, பட் இவரை நம்பி நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம். ஒரு அன்னைக்கு தெரியல எனக்கு. ஓகே. அன்னைக்கு சாதாரணமா ஒருத்தவங்க பழகுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வருது. இவங்க கேரக்டர் இந்த கேரக்டரோட ஒத்து வர மாட்டேங்குது. இதுதான் வந்து எனக்கு தெரியுறது. பழகும் போது, அவனோட டிராவல் பண்ணும்போது, அவன் சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா சில பேரு, அவங்க சில விஷயங்கள் சொல்லும் போது கூடவே நான் இருக்கும்போது, அவன் போனகின அவன் பேசும்போது இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்புறமா தான் எனக்கு மேட்டரை தெரிஞ்சது. இவன் ஒரு 420 ஃப்ராடு, ரவுடிசம் பண்ணவன், இவன் பொம்பளைங்களை இப்படிதான் ஏமாத்துவான், அதுவும் சிங்கிள் பேரண்டா ஏமாத்துவான். இவனும் இல்லாம இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சதீஷ்ன்ட்டு, இவங்க 2 பேரும் இதே வேலையா இதே பொழப்பா இருந்திருக்காங்க. இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னா, நான் பழகதான் தெரியும். இந்த காசு நான் இன்வெஸ்ட் பண்ண பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே இவன் என்கிட்ட கேஷ் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. கேஷ் நான் கொடுக்க அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எனக்கு அக்கௌண்ட்ல. எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க. சோ அந்த டேலண்டான ஆளா இருக்கான். இதை நம்ம கனெக்டிவிட்டியா நம்ம வச்சுக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், அந்த லிமிட் பிசினஸ் லிமிட்ல வச்சுக்கலாம். ட்ரஸ்ட் வருது எனக்கு. ஓகே. ஃபினான்ஷியலா நம்ம என்ன கொடுத்தாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துரும் அப்படிங்கற ஒரு ட்ரஸ்ட் பில்ட். ஆமா, அந்த பில்ட் வந்து அவன் பண்ணி விட்டான். அதோட நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு சேல்ஸ் வரும்போது நான் என் நகை எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சேன் 25 lakhsக்கு. அப்போ இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு மீட்டிங் போறோம், ஒரு பிசினஸ் மீட்டிங் போறோம். கருப்பட்டி காஃபிக்காக நான் ஐடியா கேட்டிருந்தேன், அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணேன். ஸோ அது பண்ணலாம் இது பண்ணலாம் பிளான்னு சொல்லி ஒரு 2-3 மீட்டிங் அவனுக்கு நானும் கொடுத்தேன். போனோம், ஒன்னா உட்காந்து பேசணும், அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ நான் என்கிட்ட கேட்கறேன், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வரீங்களா அப்படின்ட்டு. வரேன் கண்டிப்பா, பட் நான் பேங்க்கு போற வேலை இருக்கு, பேங்க்ல போய் நான் முடிச்சுட்டு வரேன். என்ன விஷயத்த சொன்னேன். இப்ப நான் உங்க வீட்டு பக்கம் தான் வந்துட்டேன், எங்க இருக்கீங்கன்ற. இங்க ஐஓபி பேங்க்ல இருக்கேன். வைங்க வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நின்ட்டான் பேங்க்லயே. நான் வைக்கிறேன் பாத்தீங்களா 5 லட்சம் பிரிச்சு வைக்கிறேன். ஒவ்வொரு கார்டுலயும் காயின்ஸ்ல இருந்து, என் நிக்கால போட்ட கருமணில இருந்து, என்னோட நிக்கால நான் போட்ட ஜுவல்லரி, என் குழந்தைக்கு என் ஹஸ்பண்ட் சேர்த்து வச்சது, நான் சேர்த்து வச்சது எல்லாமே வந்து தனித்தனியா பிரிச்சு அவன் மொபைல்ல இருந்து போட்டோ எடுக்க சொன்னேன். போட்டோ எடுத்துருங்க, எனக்கு அனுப்பிச்சிடுங்க. போட்டோ எடுத்துட்டு எனக்கு அனுப்புறான். சோ கூட இருக்கான் அவன், தெரியும் என்கிட்ட என்ன இருக்கு, எனக்கு என்ன கெப்பாசிட்டி, என்கிட்ட எவ்வளவு ஜுவல் இருக்கு. நான் சொந்த வீட்டுல இருக்கேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தது. ஸோ சொந்த வீடு இருக்கு, அதுல வாடகை வருது. ஓகே டன். அவன் ஒரு பிராக்கெட் என்ன போட்டு வச்சுட்டான் ஸ்ட்ராங்கா. அப்போ எனக்கு புரியல, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு இல்லைன்ட்டு தாங்க இன்வெஸ்ட் பண்ணேன். அங்க வந்ததுங்க எனக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து தோணுச்சு நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் மந்த். ஓகே. சொன்னது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு ப்ராஃபிட்டே கொடுக்கல. அது வரைக்கும் நான் டெய்லி எனக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நான் போவேன். நைட் ஈவினிங் என்ன பிக்கப் பண்ணுவான், ஒரு 1 மணி 2 மணிக்கு வீட்டாண்ட விடுவான். போயிட்டு நானும் கணக்கு எழுதுவேன். அந்த டீ காஃபில இருந்து, அங்க மாப்பு போடுறதுல இருந்து, அந்த திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, தொடப்பம் வாங்கி கொடுக்கறது, A to Z, டிஃபன் அந்த ஸ்டாப் சாப்பிட்றதுல இருந்து லஞ்சு சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே நான் தான் போய் கணக்கு வந்து என்ன சொல்லுவான், நீங்க கத்துக்குங்க, நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்லது. நான் வந்து ஏமாத்தலன்ற மாதிரி உங்களுக்கு நான் ஏமாத்தினேன்னு சில இடத்துல உங்களுக்கு அப்படி வந்துடக்கூடாது இல்லையா, கத்துக்குங்கன்னு. இதுக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அவன் என்ன ப்ரொபோசல் கூட பண்ணிருந்தான். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க, என்ன பிடிச்சிருந்தா நீங்க ஓகே சொல்வீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்ன விஷயம், ஏன் நகை இத்தனை வருஷம் நான் உழைச்ச உழைப்பு இதெல்லாம் நான் இந்த பிசினஸ்ல போட்டிருக்கேன். இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இந்த லவ் பண்ணிக்கிட்டு
சுத்திக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இந்த கேட்டகரிக்குள்ள நான் வர விரும்பல. நான் காசு போட்டிருக்கேன் இல்லையா, இது நஷ்டமாகாம எனக்கு கொடுத்துருங்க பணத்தை. ஓகே, நம்ம வந்து நம்மளோட இன்கம் வந்து நடிப்பு மூலமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனலா கெரியர் வந்து நர்சிங்ல இருந்து ஆக்டிங் நோக்கி வந்து மாறுச்சு. இப்போ நான் நர்சிங் பண்ணிட்டு இருந்தேன்னா மாசமான 20,000 ரூபாய்க்கு மேல தாண்டாது. நான் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் பண்ணேன்னா கூட தாண்டாது. நான் என் 2 அப்பா ஹார்ட் பேஷண்ட் தான், அம்மா கேன்சர். அப்பா இறந்துட்டாரு கொரோனா பீரியட்ல, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மா தான் நான் காப்பாத்தி ஏதோ கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் என் பக்கத்துல. இது இல்லாம அப்பா பெத்த அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு வீடு எடுத்து அவங்களையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். நிறைய பொறுப்புகள் இருக்கு. சோ எனக்கு எந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரா வருதோ, அது நடிப்பு மட்டும் கிடையாது. நான் பண்ற எனக்கு தெரிஞ்ச நான் 9th டிஸ்கண்டினியூ. சின்ன வயசுல மிடில் கிளாஸ் நிப்பாட்டிட்டாங்க, படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. டாய்ஸ் கம்பெனி அது இதுன்னு சொல்லி போய் கடைசியில ஹோம் நர்சிங்ல போய் விழுந்தேன். அங்க போய் அந்த சர்வீஸால தான் நான் நல்லா ஓரளவுக்கு சம்பாதிச்சேன், டபுள் டியூட்டி பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நான் மெஸ் நடத்தினேன். வீட்டுல இருந்தபடி நான் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் நான் லாபத்தை மட்டும் எடுத்தேன். சோ இதுக்கு மேல எனக்கு சம்பாதியம் எதுல வருதோ அதுதானே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். எனக்கு அவ்வளவு கடமை இருக்கு. எனக்கு மிடில் ஏஜ் தாண்டுது. சோ நான் எனக்கும் ஏதாவது சேஃப்டி நான் கொண்டு வரணும்ல. இப்ப இருக்கிற இந்த மந்த்லி கமிட்மெண்ட்டோட சேர்த்து நான் கொஞ்சம் சேவிங் எடுத்து வைக்கணும்ல. அதுக்கு எனக்கு எதுல எனக்கு இன்கம் அதிகமா இருக்கோ அதுல தானே நான் வந்து ஒர்க் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு தான். அந்த நடிப்புல இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் அதுல க்ரூம் பண்ணிக்கிட்டு போறது தானே பெட்டர். ஆனா இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. ஓகே, என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை, உன் அண்ணன் பாத்துக்கிட்டோம் உன் பேரண்ட்டை, நீ பார்க்க வேண்டாம். இல்ல நான் தான் பார்ப்பேன். இதுதான் அவருக்கு எனக்கும். நீ பொட்டு வைக்கிறது தாலி வைக்கிறது எனக்கு பிடிக்கல. இதுதான் அவரோட ஆர்குமெண்ட். இதுக்கு நான் ஒத்து வரல. அவர் கிளம்பி போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா திடீர் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நான் டிபெண்ட் பண்ணாம வாழ்ந்துட்டேன். யாரோட என் சம்பாத்தியத்துல இருந்து நான் குடும்பம் நடத்திட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆனா ஒரு மனுஷன் வீட்டுல இருந்தார் திடீர்னு இல்லாம போனா அவரோட கையும் இருந்துச்சு இன்கம். இப்ப அவர் இன்கமும் இல்ல, ஒரு ஆண்டையும் இல்லைன்னா நான் இங்க எப்படி நிப்பேனா? நான் அதையும் மீறி கொரோனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது கூட நான் கூப்பிட்டேன், வரல. இவ்வளவு கஷ்டம் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னா கொடுக்கல. இப்ப நான் நல்லா இருக்கும்போது ரீசன்ட் டைம்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட கேட்டாரு, சேர்ந்துடுறேன் வந்து நான் பண்ண தப்பு, நான் பண்ணிருக்க கூடாது, நான் வீட்டு விட்டு வெளியே கிளம்பினா கூட உனக்கு நல்லது கெட்டது குழந்தைங்க நல்லது கெட்டது ஏதாவது பண்ணிருக்கணும்னா எதுவுமே பண்ணாம நாம 2 பேர் சேர்ந்தது கொடுத்துட்டு போயிட்டாருங்க. நாங்க 2 பேர் சேர்ந்து வீடு வாங்கணும், நகைங்க வாங்கணும், எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாரு. வெறும் துணி தான் எடுத்துட்டு போனாரு அந்த மனுஷன். இன்னைக்கு அவர் லேண்ட் வாங்கி வீடு கட்டி 450 ஸ்கொயர் ஃபீட்ல நல்லா இருக்காரு. நல்லா இருக்கணும் அப்படிதான் நான் வேண்டிக்கிறேன். அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ரீசன்ட் டைம் கூட நான் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா கூட நான் ஒரு வாய்ஸ் அனுப்பினேன், எங்க இந்த மாதிரி தனியா இருக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு இங்க இப்படி தனியா இருந்து போறது அந்த பாவம் எனக்கு சும்மா விடாது, சேர்ந்து இனிமேல் வாழ முடியாது. ஆனா நீங்க நல்லா இருக்கணும்ன்றது எனக்கு என்னைக்கும் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். திரும்பி கேட்டார் இல்லையா, திருப்பி நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு. எதனால உங்களுக்கு வந்து அவர் வேண்டாம் அப்படின்னு? ஒரு 3 தடவை அவரோட நான் பேசினேங்க. வெளியே மீட் பண்ணோம், நாங்க பேசின கொண்ட மனசு ஒத்து வரல. கஷ்டப்படும் போது ஒருத்தர் உரிமையானவர் அவர் என்ன ஹெல்ப் பண்ணல. என் குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடுங்கன்னு கொடுக்கல, ஃபீஸுக்கு காசு கொடுங்கன்னு கொடுக்கல. கொரோனா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாம, அப்போ கேட்டேன் கொடுக்கல. எதுவுமே இல்லைன்ட்டாரு, கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நான் வாதாடுறேன், அவர் பெத்த குழந்தை தானே கொடுக்கலாம் இல்லையா, என்னால முடியலங்கன்னு. அப்புறமா என் நகை எடுத்துட்டு போய் சேட்டு கடலை வச்சு அந்த பீரியட் பார்த்து எங்க அம்மாவுக்கு வேற 3.5 லட்சம் ரூபாய் செலவு, கையில ஃபுல்லா ஓப்பன் சர்ஜரி பண்ணோம், சீல் கட்டி. நிறைய விஷயங்க ஸ்ட்ரகிள் ஆன லைஃப்ல அவர் விட்டு போனதுக்கு அப்புறமா ஃபினான்ஷியலா. ஆனா அப்போ அவர் விட்டு போயிட்டார்ல. நல்லா இருக்கும்போது மட்டும் நான் கூட இருக்கிறேன், நான் பண்ண தப்புனா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஷரியத் சட்டம் படி கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அண்ட் அதை வந்து நீங்க கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? அப்படியே வந்து அவங்க அஸ்ரத்தை பண்ணிடுவாங்க. அந்த அது அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கான புரிதல் வந்து லைக் தலாக் கொடுக்கும்போது டிவோர்ஸும் அதே மாதிரி அந்த பேப்பர் ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து பேக் 2020ல வந்து அந்த ஒரு இப்ப சட்டம் மாத்திட்டாங்க. ஆமா, தலாக்கோட முடிச்சிடக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணணும், ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. அது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஓகே,
அப்போ ஏன்னா இன்னொன்னு கல்யாணம் நம்ம பண்ணணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது இது தலாக் இந்த விவாகரத்து டிவோர்ஸ் பேப்பர் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். எனக்கு இன்னொன்னு கல்யாணம் மைண்ட்லயே இல்ல. எங்க 2 குழந்தைங்களுக்கு ஓடிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். இனிமேல் ஒரு புது கேரக்டர் உள்ள வந்து என்னை பாத்துக்குமா, அதுக்கு நான் டே அண்ட் நைட் ஒழிச்சாலே போதுமே, அதுலயே நான் எடுத்துருவேன் இன்கமே. வந்தா அவனையும் நான் வச்சு பாத்துக்கணும். சோ இவன் இப்படிதான் கேரக்டர், இந்த ராஜ்கண்ணன் இப்படிதான் கேரக்டர். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இவன் 1008 தையல் உடம்புல இருக்கு, மேல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து காரோட கீழே இறங்கி ஆக்சிடென்ட் ஆகி உடம்பெல்லாம் பிளேட் வச்சு தைச்சிருக்காங்க அவனுக்கு. சோ அவனுக்கு கையால் ஆகாதவன், அவனால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, உடம்பளவுல வந்து ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியாது. அதனால என்ன பண்றான், தனக்கு வர பொம்பளை கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அவ மூலியமா ஒய்யாரமா படுத்துக்கிட்டே 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கலான்னு. நான் நினைச்சேன் ஒழுக்கமா யோகியமா என் காசு வாங்கி ப்ராப்பரா லீகலா ஒரு விஷயம் உருப்படியா பண்ணி எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படின்னு ஆசைப்பட்டு காசு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா நான் பாக்குறேன், நோட் பண்றேன். ஆனா அவனுக்கே தெரியாம நோட் பண்றேன், அவனுக்கு தெரியல நான் தெளிஞ்சிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்காம 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க சொன்னான். இந்த சாக்கு வச்சுட்டு நான் அவ்வளோ ஃபைட் போட்டேன். ஃபைட்டுனா எதிர்த்து நின்று அழுது ஐயோ எல்லாம் தெரிஞ்சு போச்ச மாதிரி நான் காமிச்சிக்கல. நைஸா ஸ்கிரிப்ட் போட்டு அவங்ககிட்ட அமைதியா பாசமா ஃபைட் பண்றேன். இந்த கான்வர்சேஷன் எல்லாம் வச்சிருக்கேன், நான் சொல்றேன் இல்லைங்க, இந்த வாட்ஸ்அப்ல இந்த கான்வர்சேஷன் நான் வச்சிருக்கேன். அவன் நினைச்சிட்டு இருக்கான் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறமா போன் சேஞ்ச் பண்ணியோ இல்ல சம்திங் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ல டிலீட் பண்ணிருப்பேன் அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். எல்லா ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் நான் ப்ளே பண்ணி காமிச்சேன் டிபார்ட்மெண்ட்ல. நான் கல்யாண ஆசை காமிச்சேன்னு சொன்னதுக்கும் இல்ல, அவன் தான் என்னை அப்ரோச் பண்ணான். சோ நான் அவனை கல்யாணம் பண்றது சொல்றது அது இல்ல, அது அவன் பொய் சொல்றான்றது நான் வச்சிருக்கேன், ஆதாரம் இருக்கு. கண்ண மூடிதான் அவன் என்னை வந்து தாலி கட்டினான், என் நாலேஜ் இல்லாம தான் அவன் பண்ணான், அதுக்கும் வீடியோ ஆதாரமா வச்சிருக்கேன். இவ்வளவும் பண்ணி இந்த மக்கள் வந்து எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து உங்களுக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு வந்து பொது தளத்துல எந்த ஒரு இடத்துல வந்து மாறி இங்க வந்தது? 2023 நடந்தது. என்னைய வந்து ஏமாத்தினா, இந்த அபியூஸ் பண்ணா, என் நாலேஜ் இல்லாம தாலி கட்டினான்னு அன்னைக்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்கொயரி பண்ணாங்க, முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு நான் மீடியால உட்காந்து நான் பேசணும்னா 1 செகண்ட் ஆகுமா? என்னோட அனுபவம், என்னோட பர்சனல், நான் ஒருத்தங்கிட்ட போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நான் போயிட்டு அங்கங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல. என் லைஃப்ல ஒருத்தங்கிட்ட காசு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த பிசினஸ்ல இந்த மாதிரி பண்ணிட்டான், அதுக்கு பதில் இப்ப அபியூஸ் பண்ண பாக்குறான்றது நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டேன், எங்க முடிக்கணுமோ அங்க முடிச்சிட்டேன், அதோட முடிஞ்சது இல்லையா? இது திடீர்னு 1.5 வருஷம் கழிச்சா அந்த போட்டோ வச்சுட்டு இவன் தான் பண்ணான். இவன் பண்ண போய் தான் நான் வரல பாருங்க, மீடியாக்குள்ளே வரல, ஒரு ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணேன். இல்ல இதை நம்பாதீங்க, அவன் ஒரு ஃப்ராடு 420 நம்பாதீங்கன்னு ஒரு ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ண, அதுதான் வெளியே வந்துச்சு. நான் உள்ள இறங்கி, ஏன்னா இவன் அப்போ வந்து எனக்கு வந்து பயம் காமிச்சது விஷயங்கள்லாம் எனக்கு இவங்களை தெரியும் அவங்கள தெரியும், நீ எந்த பக்கம் போனாலும் எதுவுமே நடக்காது, இப்படிதான் என்ன பயம் காமிச்சு வச்சான். இந்த போட்டோ சிரிச்சுட்டே இருக்கல, அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணான். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு நான் சொல்லுவேன் வெளியே, உன் பசங்க வந்து நிம்மதியா வெளியே உலாத்தணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா, இப்படியே இன்டைரக்டா என்ன வந்து பண்ணுவான். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாம யார் எவன் தெரியாம நான் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த தப்பு நான் தான் அனுபவிக்கணும். என் குழந்தைங்க, என் ஃபேமிலி, எங்க அம்மா எல்லாரும் அனுபவிக்க நான் விட்டுருவேனா? அந்த பயம் எனக்கு இருக்குல்ல. என்ன அட்டாக் பண்ணா கூட நான் அதை ஹேண்டில் பண்றதுக்கு பக்குவமும் தைரியமும் எனக்கு இருக்கு. நான் அவன் பண்ண டார்ச்சருக்கு நான் சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு போயிட்டேன். 1.5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை, அது இப்போ வந்து திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகி உங்களோட லைஃப்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? நிறைய பாதிப்பு சொல்றதுன்னா, என்ன நேசிக்கிறவங்க இருக்காங்கல்ல, என் கூட பிறந்த என் அண்ணன், என் அண்ணி, குழந்தைங்க, என் குழந்தைங்க விடுங்க, அது சின்ன சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு தெரியல, அது அது வேற மாதிரி கொண்டு வந்துட்டேனா. ஆனா எங்க அம்மால இருந்து, எங்க அண்ணா அண்ணில இருந்து, என் அண்ணி குழந்தைங்க எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி. எனக்கு ஆக மொத்தத்துல எனக்கு 4 குழந்தைங்க கணக்கு தான். ஸோ இவங்களை எல்லாமே கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் டிப்ரெஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் யார் முன்னாடியும் அழ மாட்டேன், தனியா தான் அழுவேன். எவ்வளவு நேரம் நான் தனியா அழுவேன்? ஏன் அழுக இதுங்களுக்கு தெரியக்கூடாது.
சோ என்ன தேத்துறதை விட கால் பண்ணி சொல்லுவாங்க, அவன் இப்படி சொல்றான், இப்படி பிரஸ் மீட்ல இப்படி எல்லாம் சொல்லியிருக்கானே பாவி அப்படின்ட்டு. எல்லாம் கடவுள் இருக்கான், கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அவனுக்கு பதில் இந்த வருஷத்துக்குள்ள காமிக்கும். நான் வயிறறிஞ்சு வந்தேங்க 2023. அவன் என் காசு பாதி காசு கொடுத்து பாதி காசு கொடுக்கல. நான் வயிறறிஞ்சு வந்தேன், சாப விட்டு வந்தேன். என் காசு உன் நல்லதுக்கு சேரக்கூடாது, எதுக்குமே சேரக்கூடாது. அந்த காசு உன் பொணத்துக்கு மேல போய் சேரணும் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்புனேன். அவங்க சொன்னாங்க, குமாரி அம்மா சேர்மன் மகளிர் ஆனந்த், அவங்க சொன்னாங்க பணம் வாங்கி கொடுத்துடலாமா, கமிஷனர் ஆஃபீஸ்ல ஃபார்வர்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட். என்னால அலைய முடியலம்மா, என்னால ஒரு துளி கூட என்னால அலைய முடியல, எனக்கு தெம்பு இல்லை, நான் ரீப்ளேஸ் பண்ணே ஆகணும். என் பணம் அங்க இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட பணம் நகையா பேங்க்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். சோ அதுக்கு நான் உழைக்கணும், அடுத்த மாசத்துக்கு சாப்பாடுக்கு நான் உழைக்கணும், என் குழந்தைங்க ஃபீஸ் வந்துடும் டக்குன்ட்டு, அதுக்கு உழைக்கணும். நான் போய் நான் வேலை பார்த்தாதாம்மா, இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னால முடியல. அவங்ககிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க, மற்றபடி எனக்கு திறமை இருக்கு, நான் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை 3 ப்ராஜெக்ட் எடுத்து கூட நான் கண்டிப்பா என் குழந்தைங்களும் நானும் பார்த்துப்பேன், எனக்கு அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிதாங்க வந்தேன். இப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து நம்ம நிறைய ஷூட்ஸ் போகணும், அண்ட் அகெயின் வந்து திருப்பி ஃப்ரம் ஸ்க்ராச் நம்ம வந்து காசு சம்பாரிச்சு நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது அது எப்படி? இப்போ எனக்கு ஷூட் கிடைக்கலன்னு சொல்லலைங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்டா நான் பொன்னி பண்ணிருந்தேன் இல்லையா, அது டைட்டில் லீட், அது அவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டவர் பூமி மூவில அவங்க நடிச்சவங்க ஷபிதா, அவங்க ரீப்ளேஸ் ஆகி இடையில ஒருத்தவங்க பண்ணி உடம்பு சரியில்லைன்ட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணி விட்டாங்க. சோ அது மிகப்பெரிய ரோல், அது கதையில. சோ அந்த மாதிரி நானும் நெக்ஸ்ட் எடுத்தா ஒரு நல்ல ரோல் எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு மதர் ரோல் என்ட்ரி கொடுத்துட்டோம். இப்ப என்னோட ஏஜ்ல வந்துச்சுன்னா கூட அக்கா ரோலோ அண்ணி ரோலோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி மதர் ரோல் பிளே பண்ணிட்டீங்க, எல்லாருக்கும் நீங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க மதர் ரோல்ல. சோ டக்குன்னு உங்களை அக்கா அண்ணின்ற மாதிரி போட்டா அது செட் ஆகாது, வெயிட் பண்ணுங்க, மதர்லயே நல்ல லீடு அது பார்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படிதான் 4-5 எனக்கு ப்ராஜெக்ட் வருது. பொன்னியில வந்து அந்த ஜெயா ரோல் மாதிரியே நல்ல ஒரு லீடு வேணும்னு சொல்லிதான் நான் வெயிட் பண்றேன். ஆனா நான் கேட்டேன், நான் சில பேர்கிட்ட, இந்த மீடியால இந்த மாதிரி வருது, என்னோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி நடந்துச்சு, உண்மை இது இல்லைன்னு நானும் ப்ரூவ் பண்ணிட்டேன். அவன் ஆக்சுவலா எனக்கு கேஸ் கொடுத்து 2 நாள்ல வாபஸ் கூட வாங்கிட்டு போயிட்டான். ஓகே, இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்ல அவன் என்ன எண்ணத்தோட பண்ணான்ட்டு. அவன் நினைச்சது சாதிக்க முடியல, என்ன யூஸ் பண்ணும் பக்காவா நினைச்சா சாதிக்க முடியல. அப்போ வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சுதான் இப்போ ரிவெஞ்ச் எடுப்பான். ஏன் கொடுக்கணும், ஏன் வாபஸ் வாங்கணும் சொல்லுங்க? அதனாலதான் நான் போராடினேன் கமிஷனர் ஆபீஸ்ல. அவனை கூப்பிடுங்க, அவன் எப்படி வாபஸ் வாங்கலாம் கேஸ, அவனை உட்கார வச்சு விசாரிங்க, நான் கொடுக்குற ஆதாரம் என்கிட்ட எல்லாமே இருக்கு, என் பக்கம் நியாயம் இருக்க வரைக்கும் நான் மீடியால நான் போய் நிக்காத காரணம் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் நிரூபிக்கணும் என் மேல தப்பு இல்லைன்ட்டு. அதுக்கப்புறமா நான் போயிட்டு பிரஸ் மீடியாவோ சம்திங் மீடியால நான் பேசணும். ஸோ இதுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் பொன்னி அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் வைஷ்ணவுமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா, லைக் அந்த ஒரு அழகான மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்தது இல்லையா? அண்ட் இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அந்த ஒரு பர்சனல் ஷேரிங்னு ஒன்று இருந்திருக்கும், ஒரு சிஸ்டர்ஸ் பாண்ட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இப்போ சீரியல் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் வந்து அந்த ஒரு அழகான விஷயம் வந்து கண்டினியூ ஆகுதா? இது இஷ்யூஸ் வந்த நியூஸ்ல வருது, பாலிமர்ல வருதுன்னா உடனே எனக்கு கான்கால் வந்துட்டாங்க. இந்த பொன்னியில ஜனனி இருக்காங்க இல்லையா, எனக்கு பொண்ணா பண்ணாங்க, அவங்க வைஷு இவங்க 2 பேரும் கான்கால்ல வந்து அக்கா தைரியமா இருக்கா, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் போச்சு, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்படி எல்லாம் ஏமாத்தனா அப்படின்னு சில விஷயம் நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது, சும்மா நாங்க ரூம்ல இருக்கும்போது ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் கொஞ்சம் என்னை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும்போது என்னை தைரியமா 2 வார்த்தை பேசி வைஷுவும் ஜனனியும் கொஞ்சம் தேத்தி விட்டாங்க என்ன. இருந்தாலும் நான் சொன்னேன், அந்த அளவுக்கு நான் ஃபெட்டப்லாம் ஆக மாட்டேன், அந்த அளவுக்கு கோலெல்லாம் இல்ல, தைரியசாலிதான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். இவ்வளவு தைரியமா இருந்தா போதும்க்கா அப்படின்ற மாதிரி தான் வைஷு சொல்லிச்சு. ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் ஹீரோயின் கெத்து, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு
டக்குன்னு கால் பண்ணி பேசுறதுல ஒரு ஒரு அந்த கேரக்டர் அந்த ஒரு இது வேணும் இல்லையா, அந்த குணம் வேணும் இல்லையா. கண்டிப்பா. ஸோ அந்த அந்த பொண்ணும் சரி ஜனனியும் சரி 2 பேரும் எனக்கு கிடைச்ச அந்த ப்ராஜெக்ட்ல கிடைச்ச நல்ல ஒரு நட்பு. அண்ட் உங்களுடைய லுக் வைஸும் நம்ம பார்க்கும்போது சீரியல்ல அதுக்குன்னு ஒரு தனி மெனக்கடலே நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. ஜெயலட்சுமினா அந்த ஜெயலட்சுமிக்கு என்னவோ அது அவங்க சொல்லி தான் பண்றது. ஸோ நம்ம ரெடி ஆயிடுறோம்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் டேவே ரெடி ஆகுறோம்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் ஷூட் எல்லாத்துலயும் அப்படிதான் டெஸ்ட் ஷூட் வைப்பாங்க. அது சேனலுக்கு போகும், போயிட்டு அங்க கரெக்ஷன் கொடுப்பாங்க. இல்ல இது மாத்துங்க, இந்த கேரக்டருக்கு இப்படி இருக்காது, இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லி அது ஃபைனல் பண்ணி தான் ஷூட்டே போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பொன்னில ரீப்ளேஸ்னால இதுக்கு முன்னாடி இருந்தவங்க லூஸ் ஹேர்ல இருந்தாங்க. ஸோ ஆனா நான் லூஸ் ஹேர்ல நின்னேன்னா பொன்னிக்கு மாமியாரா இல்ல, அக்காவா இருக்கேன். அந்த சபரிக்கெல்லாம் வந்து ஈக்குவல் ஏஜ் நான் காமிக்குது. ஸோ ஃப்ரேம்ல வந்து ஏன்னா ஆக்சுவலா பார்க்க போனா ஈக்குவல் ஏஜ் தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். பட் எனக்கு பேரா பண்ணவங்க அவங்க எங்க அப்பா விட வயசு அதிகம் அவரு கண்ணன் சார்லாம். ஸோ ஆனாலும் என்ன பண்றது, அந்த கேரக்டர் அவங்க கொடுக்கும்போது அதுக்கு வரணும்னா கொண்டை போடணும், பெரிய பொட்டு வைக்கணும், அதுக்கு மேல பெருசா அந்த இது வெள்ளை கலர் திருநீர் வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு கட்டத்துல ஒரு மெச்சூர்டு அந்த ஒரு லுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் போச்சு அந்த கேரக்டர். இப்போ வந்து ஒரு வயதுக்கு மீறின ஒரு ரோல் நம்ம பண்ணிட்டோம், ஒரு அம்மா ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ திருப்பி வர்ற ரோல்ஸ் எல்லாமே வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு இதுலயே வரும் இல்லையா. அந்த ஒரு டெசிஷனே டஃபா இருந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. போலீஸ் பண்ண போலீஸாவே வந்தது, வில்லி பண்ண வில்லியாவே வந்தது, மதர் பண்ண இப்போ மதரா வருது. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு விஷயம் பண்ணா அது அப்படியே கண்டினியூஸா வருது அப்படின்ட்டு. வேற அதுதான் சொல்ல வேற வழி இல்லாம பிரேக் பண்ணிட்டு வேற கேரக்டர் மாறுறீங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்ல இருந்து வில்லியா மாறுறது, வில்லில இருந்து லைக் காமெடி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அண்ட் லைக் மாமியார் அப்படின்னும் போது ஒன்னொன்னுக்குமே வந்துட்டு வேரியேஷன்ஸ் காட்டணும் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். அந்த இது வந்து எப்படி உங்களுக்கு பிரேக் பண்ணி மாறுறீங்க? அதுதான் நடிப்பு. அது கத்துக்கணும். இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் இது ஸ்டார்டிங் பீரியட்ல தான் இருக்கேன். ஒரு நாள்ல 2 இது கொடுக்குறாங்க, வில்லி கேரக்டர் காமெடி கேரக்டர் 2 கால் ஷீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதி நாள் வில்லியா பண்ணிட்டு பாதி நாள் காமெடியா பண்ணணும்னா அது டெடிகேட் தான். நம்ம முழு மனசோட நம்ம இறங்கி அந்த கேரக்டரா இறங்கிட்டோம்னா கண்டிப்பா பண்ணலாம். நான் போலீஸ் பண்ணும்போது இப்படிதான் உட்காருவேன், இப்படிதான் பேசுவேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா கூட நான் போனா இப்படிதான் பேசிட்டு இருப்பேன். வேற கேரக்டர்ல போயிட்டு நம்ம பிளே பண்ணும்போது மேக்கப் போடும்போது காஸ்டியூம் போடும்போது அதுல மாறிடுவேன். ரெண்டல் வந்து எண்ணெய் தொடும்ல டான் லேடி எடுத்து இப்படி சொறிடுவேன். நான் அந்த இது முந்தானியை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு ஃபுல்லா அந்த வெத்தலை இது பண்ணிக்கிட்டு ஒரு ரக்கடான கால்ல சேர நிற்கும் போது இப்படிதான் நிற்பேன். ஸோ அதே மாதிரி பர்சனலாவே அப்படியே ஆயிடுச்சு அந்த அந்த பேசுறது எல்லாம். ஸோ கொஞ்சம் நம்ம முழு மனசோட இறங்கி நமக்கு இது சோறு போடுது, நமக்கு தொழில் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா அது வந்துடும், ஈஸியா வரும். அதுக்கு முயற்சி நம்ம பண்ண வந்துடும். இப்படி வந்து சோஷியல் மீடியால ஒரு பேட் இமேஜ் ஒன்று இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூனால ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும்போது பசங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா இப்போ லைக் சீரியல்ல நடிக்கும் போது சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது பெருமையா இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்த ஒட்டி சொல்லும் போது உங்க அம்மா தானே ஒரு சில வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் எப்படியாவது இருந்து அப்படி கேட்கும்போது குழந்தைங்களோட மனநிலை, குழந்தைங்களுக்கு சில உண்மை தெரியும். என் குழந்தைங்க கிட்ட எல்லாம் பார்த்திருக்கான், பேசியிருக்கான். இந்த பிசினஸ்க்காக போறது வர்றது இந்த டிராவல் எல்லாம் பார்த்திருக்கான், பேசியிருக்கான். சோ என் குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அவங்க முன்னாடிதான் நான் போன் பேசுவேன். அந்த வரவு செலவு அந்த கணக்கெல்லாம் எடுக்கிறது கொள்றது இதெல்லாம் பார்த்து அதுங்களுக்கு சில உண்மை தெரியும். குழந்தைங்களுக்கு அது மனதளவுல வந்து கரெக்டா படுது. ஆனா மக்களுக்கு யாருக்குமே அது பட மாட்டேங்குது. அதான் வருத்தம். குழந்தைங்க மனசு இப்போ மெச்சூரா ஹேண்டில் பண்ணுதுங்க சில விஷயங்கள் பார்த்துட்டு. ஆனா அதுங்களுக்கு உண்மை தெரியறதுனால மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க வச்சுக்கோங்க. ஆனா உண்மை தெரிய வைக்கிறேன்னா இல்லைங்க இது நடக்கல, இதுதான் நடந்துச்சு. ஒருவேளை நான் அந்த ஸ்ட்ரகிள்ல நான் ஏதாவது டெத் ஆயிட்டேன்னா எல்லாரும் என்ன சொல்வீங்க, ஐயோ அந்த ஆக்ட்ரஸ் இருந்துச்சு நல்லா தானே பண்ணிட்டு இருந்தது, திடீர்னு செத்துடுச்சு. விஜய் சித்ரா அப்படித்தானே பேசுனீங்க எல்லாருமே. ஏன் செத்தான்றது யாருக்காவது காரணம் தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. பட் நாங்க உள்ள இருக்கோம், உள்ள ஒர்க் பண்றோம். சினி ஃபீல்டுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்ன நடந்திருக்கும் நடந்திருக்காது அப்படின்னு வெளித்தோட்டத்துல நீங்க பாக்குறத விட ஒரு பங்கு எங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்ட்டு. சோ உண்மை தெரிஞ்ச எங்களுக்கு ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு எங்க வயிறு எரியும். அவங்க குடும்பத்துல லைஃப் லாங் வயிறு எரிஞ்சிட்டு சாவுறாங்க. அவங்க அப்பா கூட இறந்துட்டாரு.
உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருவேளை விஜய் சித்ரா அன்னைக்கு சாவாம பொழிச்சிருந்தா வச்சுங்களேன், ஏன் நிலைமை விஜய் சித்ராக்கு வந்திருக்கும். குழந்தைங்கிட்ட நான் அதான் சொன்னேன், அம்மா நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு சேட்டுக்கடலை நான் நகை வச்சு 49,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல நான் உனக்கு அட்மிஷன் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நான் டேர்ம் ஃபீஸ் இதெல்லாம் கட்டிட்டு கிடக்குறேன், வீட்டு மளிகை பொருள் வாங்குறேன். கொஞ்சம் ரொம்ப ஓவரா ஆசைப்படாதீங்க, கொஞ்சம் கம்மியா ஆசைப்பட்டு கம்மியா கேளுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு, நல்லா வாங்கி கொடுக்காம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆசைப்படுறது அனாவசியமா ஆசைப்படாதீங்க, தேவைக்கு ஆசைப்படுங்க, வாங்கி தராமா அப்படின்னு சொல்லிட்டு. இது என் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு. குழந்தைங்களோட பேசுவாரு அவரு. என் ஹஸ்பண்ட் கேட்கும்போது என் பொண்ணு சொல்லியிருக்கா, அம்மா அடமானம் வச்சுதான் எல்லாம் பாக்குறாங்க, மேனேஜ் பண்றாங்கன்ட்டு. அதனால மனசு இறங்கி அவரு 35,000 ரூபாய் கொடுத்தாரு ஃபீஸ் என் பொண்ணுக்கு. +1 இப்போ இந்த இயர் ஜாயின்ட் ஆகும்போது. ஸோ இத்தனை வருஷம் கொடுக்கல. அவர் பண்ணாத விஷயத்த நான் மீடியால சொன்னேன், அவர் பண்ண விஷயத்துல சொல்லணும் இல்லையா, அதான் சொல்றேன். கொடுத்தாரு, ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பட் இதையும் மீறி நான் ஒரு வாய்ஸ் அனுப்பினேன் அவருக்கு. இப்போ என் நிலைமை சரியில்லை, நான் வாங்கிட்டேன், ஆனா நான் கண்டிப்பா நான் ப்ராஜெக்ட் கமிட் ஆயிட்டேன்னா இன்கம் வந்தோடனே நான் அது கடனா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அந்த பணத்தை அப்படின்ட்டு வாய்ஸ் அனுப்புனா. அதுக்கு ரிப்ளை பண்ணல அவர். இவ்ளோ பேசினதுல ஹோப்ஃபுல்லி உங்களோட பிரச்சனை எல்லாமே ஃபினான்ஷியலாவும் தீரணும்ல. தீர்ந்துடுச்சு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் ஆன்கோயிங்கா போயிட்டு இருக்கு. கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு நாள் கேஸ் கொடுத்தானா, பிரஸ் மீடியால ஓஹோன்னு பேசினானா, ஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டான். 2வது நாள் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான். ஓகே, எப்படி நீ வாபஸ் வாங்கிட்டு போவ? அப்படிதான் நான் ஃபைட் பண்ணேன். நான் அந்த மாதிரி தப்பு பண்ணலன்றது நான் பேசிட்டேன். ஆனா இன்னி வரைக்கும் பப்ளிக் என்னை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. சேனல்ல 2வது கணவர் மென்ஷன் பண்றதே வேண்டான்ற. அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்றேன். எனக்கு நடந்தது ஒரே கல்யாணம் தான், அதுல 2 குழந்தைங்க, அதோட முடிஞ்சிருச்சு அந்த லைஃப். எனக்கு யாரும் கல்யாணம் கொடுத்து வாழ்க்கை கொடுத்து 2ஆம் தரமா நான் கல்யாணம் பண்ணிடலாம் நான் எதுவுமே எனக்கு நடந்ததே கிடையாது என் லைஃப்ல. நான் காசு கொடுத்து நான் ஏமாந்துருக்கேன். காசு வாங்கி புடுங்கி 424 பண்ணிட்டு இன்னி வரைக்கும் உசுறு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கெத்தா வாழணுமா, நாம செத்து போயிடணுமா என்ன அவன் முன்னாடி? ஸோ அவன் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காமிப்பேன். இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நீங்க பார்க்கதான் போறீங்க. எல்லாருமே பேசுறவங்க அத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அத்தனை பேரும் என்னோட வளர்ச்சி நீங்க பார்க்க தான் போறீங்க. நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.